வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாக்யலட்சுமி சீரியல்ல இன்னைய எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாக்யா வீட்ல உட்கார்ந்திருக்க எழில் அந்த ரெஸ்டாரண்ட் ஓனர் கிட்ட பேசிட்டு வராரு. என்னடா நடந்ததுன்னு கேட்க, இல்லம்மா அவரு விக்கிறதுல ரொம்பவே உறுதியா இருக்காருங்கிறாரு எழில். சரிடா, அம்மாவை இத கண்டினியூ பண்ண வேற ஆப்ஷன் எதுவும் இல்லையான்னு செழியன் கேக்குறாரு. விலைக்கு தானே குடுக்குறீங்க, அத நாங்களே வாங்கிக்கிறோம்னு கூட சொல்லி பார்த்தேன். அவரு என்னடானா வேற யார்கிட்டயோ அட்வான்ஸ் வாங்கிட்டதா சொல்றாரு. எழில் சொல்லிட்டு இருக்க, இரு இரு, கடைக்கு போய் ஏதோ மிட்டாய் வாங்குற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு எப்படியும் லட்சக்கணக்குல விலை சொல்ல மாட்டாங்களா? அவ்வளவு பணம் இருக்கா உங்ககிட்ட? ஈஸ்வரி கேட்க, லோன் போட்டு வாங்கிக்கலாமேன்னு நினைச்சேன். எழில் பதில் சொல்ல, ஏற்கனவே வாங்கின லோனை எப்படி கட்டுறதுன்னு உங்க அம்மாவுக்கு தெரியல, இந்த லட்சணத்துல இன்னொரு லோனா அப்படின்னு எல்லாத்துக்குமே தான் தான் காரணங்கிற அறிவு கூட இல்லாம ஈஸ்வரி பேசிக்கிட்டு இருக்க. பாட்டி, எதுக்கு இப்ப அம்மாவை குத்தி காட்டுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க? எழில் கேக்குறாரு. டேய், குத்தி காட்டியெல்லாம் நான் பேசலடா. பாக்யா, ரெஸ்டாரண்ட் ஓனர் கொடுத்த டயத்துக்குள்ள நீ ரெஸ்டாரண்ட காலி பண்ணிடு அப்படின்னு ஈஸ்வரி ரொம்பவே அசால்ட்டா சொல்றாங்க. எல்லாரும் ஈஸ்வரி அதிர்ச்சியா பாக்க, பண்ணிட்டு அப்படிங்கிறாங்க பாக்யா. பண்ணிட்டு வீட்டுல உட்காரு, ரொம்ப நாளா உழைச்சிட்ட பாக்யா. மசாலா கம்பெனி ஆரம்பிச்சதுல இருந்து இந்த 2 ஹோட்டல் வைக்கிற வரைக்கும் நீ நிக்காம தான் ஓடிக்கிட்டு இருக்க. அதான் கடவுளா பார்த்து உனக்கு ஓய்வு எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்காரு. நீ வீட்டை பாத்துக்க, பேர பிள்ளைங்களை பாத்துக்க, அடுத்ததா எழிலுக்கும் குழந்தை பிறக்கும், அந்த குழந்தையே நீ பாத்துக்க, மத்தவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் நீ சமைச்சு கொடு, சாயங்காலமானா கோவில் குளம்னு போயிட்டு சந்தோஷமா இரு அப்படின்னு அறிவுரைகளை அள்ளி வழங்கிட்டு இருக்காங்க ஈஸ்வரி. அம்மா என்ன ஆகணும்னு நினைக்கிறாங்களோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா பேசுறீங்க பாட்டி. எழில் கோபமா சொல்ல, இங்க பாருடா, கிடைக்கணும்னு கட்டாயம் எல்லாம் கிடையாது. உடம்பு முழுக்க எண்ணெய் தேய்ச்சிக்கிட்டு உருண்டாலும் ஒட்டுறதுதான் ஒட்டும்னு தத்துவம் பேசுறாங்க. எழில் பாட்டின்னு எரிச்சலா சொல்லிட்டு இருக்க, எனக்கு என்ன என் வேலை முடிஞ்சதுன்ற மாதிரி ஈஸ்வரி அங்க இருந்து போயிடுறாங்க. கோபி பாக்யான்னு ஏதோ சொல்ல வர, நிறுத்துங்கன்ற மாதிரி கைய காமிக்கிற பாக்யா, யாரும் எதுவும் என்கிட்ட சொல்ல வேண்டாம், என்ன பண்ணணுமோ அதை நான் பாத்துக்கிறேன், என்ன கொஞ்ச நேரம் தனியா விட்டா போதும். பாக்யா சொல்ல, கோபி போக பின்னாடியே செழியன்னு போறாரு. அம்மா, இங்க பாருமா, நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணல சரியா? உனக்கு ஏதாவது பேசணும்னா என்ன கூப்பிடு, நான் உடனே வந்து பேசுறேன். எழில் அம்மா கைய புடிச்சு சொல்ல, சரிங்கிற மாதிரி லைட்டா தலையாட்டுறாங்க பாக்யா. எழிலும் எழுந்து போக பாக்யா தனியா உட்கார்ந்து இருக்காங்க. அடுத்த நாள் பொழுது விடியுது. பாக்யா கல்லால நின்னுட்டு இருக்க. 2 பேர் பணம் கொடுத்துட்டு வரவங்கன்னு கிளம்புறாங்க. அடுத்ததா செல்வி பாக்யா கிட்ட வந்து, அக்கா, அந்த ஓனர் கிட்ட பேசுனியா அப்படின்னு கேட்க, நான் போன் பண்ணேன், அவர் எடுக்கலங்கிறாங்க பாக்யா. இன்னைக்கு வீட்டுக்கு போய் அவரை பார்க்கலான்னு இருக்கேன்னு சொல்ல, அவரு கொடுத்த கெடுவு இன்னைக்கோட முடியுதுக்கா. செல்வி சொல்ல, தெரியுங்கிறாங்க பாக்யா. என்னக்கா பண்ண போறோன்னு செல்வி கவலையா கேட்க, அவரு கையில கார்ல விழுத்தாவது நம்ம நிலைமையை புரிய வைக்கணும். பாக்யா சொல்ல, ஏன் தான் நமக்கு இப்படிலாம் நடக்குதோன்னு செல்வி புலம்பிட்டு இருக்க. கரெக்டா ரெஸ்டாரண்ட் ஓனர் உள்ளர வர்றாரு. சார் வாங்க சார் வாங்கன்னு பாக்யா சொல்ல, வணக்கம் வாங்குறாரு. அவர் போன் பண்ணிருந்தீங்க போலன்னு அவரு கேட்க, ஆமாங்க சார், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் சாருங்கிறாங்க பாக்யா. ரெஸ்டாரண்ட காலி பண்ற விஷயமா இருந்தா அத பத்தி நாம பேச வேண்டாம். அவர் சொல்ல, திடீர்னு காலி பண்ண சொன்னா எப்படிங்க சாருங்கிறாங்க பாக்யா. பேச வேண்டியதெல்லாம் ஏற்கனவே பேசிட்டோம், உங்களுக்கு கொடுத்த டைம் இன்னையோட முடியுது, நைட்டுக்குள்ள காலி பண்ணிருவீங்கல்ல அவரு கேட்க, இந்த ரெஸ்டாரண்ட் நம்பி நிறைய பொண்ணுங்க வீட்டுல அடுப்பு எரியுது. பாக்யா சொல்ல, உங்ககிட்ட வேலை பாக்குறவங்க எல்லாம் என்ன ஆவாங்கன்னு நான் யோசிக்க முடியாது. இன்னைக்கு காலையில கூட எனக்கு கடன் கொடுத்தவரு வீட்டு வாசல்ல வந்து கத்திட்டு போறாரு. எனக்கு இப்படியெல்லாம் நடந்ததே இல்ல. நான் உடனடியா அவருக்கு பணத்தை திருப்பி கொடுத்தாகணும். அத பத்தி நான் யோசிப்பனா இல்ல உங்ககிட்ட வேலை பாக்குற லேடிஸ பத்தி யோசிப்பனா அப்படின்னு அவரு சொல்ல, சார் நீங்க பண்றது எதுவுமே சரியில்லைங்க சார். பாக்யா சொல்ல, உங்க சிச்சுவேஷனை புரிஞ்சு நான் சமாதானமா பேசிட்டு இருக்கேன், நீங்க இந்த மாதிரி எல்லாம் என்கிட்ட பேசாதீங்க. நைட்டுக்குள்ள காலி பண்ணுவீங்களா இல்லையா அத மட்டும் சொல்லுங்க அப்படின்னு அவரு ஸ்ட்ரிக்டா சொல்ல, பாக்யா திகைச்சு போய் நிக்கிறாங்க. கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம இப்படி பேசாதீங்க. செல்வி சொல்ல, என்னம்மா நீங்க என்னோட இடத்துல இருந்து காலி பண்ணுங்கன்னு சொல்றேன், அதை கேக்குறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? மனசாட்சி அது இதுன்னு பேசிட்டு இருக்கீங்க. மனசாட்சி இருந்ததுனாலதான் இந்த இடத்த கம்மி வாடகைக்கு கொடுத்திருந்தேன், அத புரிஞ்சுக்கோங்க. மனசாட்சி இருந்ததுனாலதான் வாடகை ஏத்தாம இருந்தேன், காலி பண்றதுக்கு 1 வாரம் டைம் கொடுத்தேன். இது எல்லாத்துக்கும் பிறகும் நீங்க இப்படி பேசுறது ரொம்ப தப்பு, வேற வழியே இல்ல, நீங்க காலி பண்ணி தான் ஆகணும். ஓனர் சொல்ல, சார் இந்த மாசம் ஃபுல்லா சமைக்கிறதுக்கு மளிகை சாமான் வாங்கி போட்டிருக்கோம், காய்கறி எல்லாம் வாங்கி போட்டிருக்கோம், அதெல்லாம் வீணா போயிடாதாங்கிறாங்க பாக்யா. அதெல்லாம் அப்படியே விட்டுட்டு போனா நஷ்டமாயிடாதா எங்களுக்கு? பாக்யா சொல்ல, அதுதானே உங்க பிரச்சனை, உங்க மளிகை ஜாமான் எல்லாம் அப்படியே கடையில வச்சுட்டு போங்க, அதுக்கு எவ்வளவோ அதை நான் கொடுத்துடுறேன் அப்படின்னு அவரு சொல்ல, சார்னு அதிர்ச்சியா கூப்பிடுறாங்க பாக்யா. இதோ பாருங்க, இதுக்கு மேல என்னால எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு அவரு ஸ்ட்ரிக்டா பேச,
நீங்க நல்லா தானேங்க சார் இருந்தீங்க. பேசும்போதெல்லாம் நான் பெரிய ஆள் ஆகணும்னு என்ன நீங்க வாழ்த்துனீங்க. திடீர்னு எப்படிங்க சார் இப்படி மாறுனீங்க? பாக்யா கேக்க சென்டிமென்ட்டா பேசி என் மனச மாத்த முயற்சி பண்ணாதீங்க. நீங்க இன்னைக்கு ரைட்டுக்குள்ள ரெஸ்டாரண்ட்ட காலி பண்ணி தான் ஆகணும். நான் வர்றேன் அவ்வளவுதான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு அவரு. பாக்யா அப்படியே இடிஞ்சு போய் நிக்க, அப்ப அவ்வளவுதானாக்கா? இதுவும் போயிடுச்சுன்னா நாம என்னக்கா பண்றது? செல்வி கேக்க தெரியலங்கிறாங்க பாக்யா. பாக்யா எங்கேயோ அவசரமா கிளம்ப, அக்கா எங்கக்கா போற? செல்வி கேக்க இன்னொரு தடவை அவர்கிட்ட பேசி பாக்குறேன் அப்படின்னு பாக்யா வேகமா வெளியே வர்றாங்க. அங்க ரெஸ்டாரண்ட் ஓனர் வெளியே கார்ல இருந்து இறங்கி நின்று இருக்க சுதாகர் கிட்ட பேசிட்டு இருக்க அத பாக்குற பாக்யா அப்படியே அதிர்ந்து போய் நின்னுடுறாங்க. சுதாகர் ரெஸ்டாரண்ட் ஓனருக்கு ஷேக் ஹேண்ட் கொடுத்துட்டு அவர் தோல்ல தட்டி கொடுத்துட்டு இருக்காரு. ரெஸ்டாரண்ட் ஓனர் கிளம்பிட காருக்குள்ள ஏறலான்னு திரும்புற சுதாகர் அங்க நிக்கிற பாக்யாவ பாத்துடுறாரு. பாக்யா படு டென்ஷனா அவர் பக்கத்துல வர ஒரு கூலா சிரிச்சிட்டு வண்டி மேல சாஞ்சு நிக்கிறாரு. வணக்கம் சம்பந்தியமா, எப்படி இருக்கீங்க அப்படின்னு ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேக்க, இதெல்லாம் உங்க வேலை தானா? பாக்யா கேக்க, எதுங்கிறாரு சுதாகர். என்ன புரியாத மாதிரி நடிக்கிறீங்களா? பாக்யா கேக்க, நிஜமாவே என்ன கேக்குறீங்கன்னு புரியல. இது ஏன் வேலையா? சுதாகர் கேக்க, இன்னைக்கு நைட்டுக்குள்ள ரெஸ்டாரண்ட்ட காலி பண்ணணும்னு சொல்றாரு. இதுக்கு பின்னாடி நீங்க தான் இருக்கீங்களா? உண்மையை சொல்லுங்க. ஓனர் எங்க ரெஸ்டாரண்ட்ட காலி பண்ண சொல்றதுக்கு நீங்க தான் காரணமா? பாக்யா கேக்க, நீங்க ஷார்ப் சம்பந்தியம்மா, ரொம்ப ரொம்ப ஷார்ப். இவ்வளவு ஷார்ப்பா இருந்தோம் எப்படி அடுத்தடுத்து தோத்துக்கிட்டே இருக்கீங்கன்னு தெரியல. பிரச்சனை வேண்டாம், ஒதுங்கி போலான்னு நான் நினைச்சுக்கிட்டே இருக்கேன். ஆனா தொட்டதுக்கெல்லாம் நீங்க சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க. வீராப்பா பேசுறீங்க. என் தன்மானத்தை நீங்க கேள்வி கேக்குறீங்க. ரொம்ப திமிரா பேசுறீங்க. எனக்கு டக்குன்னு பதிலுக்கு ஏதாவது பண்ணணும்னு தோணுது. ஆனா பிசினஸ்ல பெரிய ஆள் ஆகணும்னா திறமை மட்டும் இருந்தா போதாது, கூடவே கொஞ்சம் பொறுமையும் வேணும். அது உங்ககிட்ட இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த பொறுமையை வளர்த்துக்க என்ன பண்ணணுமோ அதை நீங்க பண்ணுங்க. அப்பதான் பிசினஸ்ல சாதிக்க முடியும். ஆல் தி பெஸ்ட் சம்பந்தியம்மா, பாய் அப்படின்னு பாக்யாவுக்கு கூலா கிளாஸ் எடுத்துட்டு சுதாகர் கிளம்புறாரு. பாக்யா கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்க நின்னுகிட்டு இருக்காங்க. வீட்டுல ஈஸ்வரி ஒரு சேர்ல உட்கார்ந்துருக்கா. அதுக்கு ஆப்போசிட் சேர்ல கோபி உட்கார்ந்துகிட்டு, அம்மா, இனியா கல்யாணத்துக்காக நீங்க இந்த வீட்டுக்கு வந்தீங்க. இங்கேயே தங்குற மாதிரி இருக்கு. எப்பதான் உங்க பையன் வீட்டுக்கு வர போறீங்க? கோபி கேக்க, வர்றேன்டாங்கிறாங்க ஈஸ்வரி. அந்த வீடு உங்களுக்கு பிடிக்கலையா? வர விருப்பம் இல்லையா? சொல்லுங்க, உடனே வேற வீடு பாத்துடுறேன். கோபி கேக்க, அப்படிலாம் ஒண்ணும் இல்லப்பா. நீ வேலைக்கு போயிட்டா பகல் பூரா நான் தனியா தான் இருக்கணும். ஆனா இங்க அப்படி இல்ல, யாராவது ஒருத்தர் இருப்பாங்க. போரே அடிக்காதுன்னு ஈஸ்வரி சொல்ல, நீங்க பகல் பூரா இங்க இருங்க, நைட்டு வந்து நான் பிக்கப் பண்ணிக்கிறேன், நம்ம வீட்டுக்கு போயிடலாம். கோபி சொல்ல, ஒரு 4-5 நாள் போகட்டும்டா, நானே வந்துடுறேன்னு ஈஸ்வரி சொல்ல, அப்ப நான் அந்த வீட்ல தனியா இருக்கணுமான்னு கோபி கேட்டுட்டு இருக்காரு. விடு விடுன்னு வீட்டுக்குள்ள வர்ற பாக்யா மாடிப்படிக்கிட்ட வந்து செடியான்னு கூப்பிடுறாங்க. எழிலு, கீழே வாங்கன்னு சொல்ல, என்னம்மான்னு கேட்டுட்டு 2 பசங்களும் அவங்களோட ஒய்ஃபும் வர்றாங்க. பாக்யா கோபி ஈஸ்வரி உட்கார்ந்துருக்க இடத்துக்கு முன்னாடி வந்து நிக்க, என்னாச்சுன்னு ஈஸ்வரி கேக்குறாங்க. ரெஸ்டாரண்ட் ஓனர் கொடுத்த டைம் இன்னையோட முடியுது. பாக்யா சொல்ல, தெரியுமேங்கிறாங்க ஈஸ்வரி. ரெஸ்டாரண்ட்ட காலி பண்ணிட்டியா இல்ல இனிமேதான் பண்ணணுமா? ஈஸ்வரி சர்வசாதாரணமா கேக்க, அம்மா, நான் என் ஃப்ரெண்டோட அப்பா கிட்ட மறுபடியும் பேசணும்னு தான் நினைச்சேன். நான் கண்டிப்பா பேசுறேன். அவர் யாருக்காவது வித்தாலும் நீயே ரெஸ்டாரண்ட்ட கண்டினியூ பண்ற மாதிரி பேசிக்கலாம். இல்லனா இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு கேட்போம். எழில் சொல்ல, அட முட்டாளா இருக்கேடான்னு நினைக்கிற பாக்யா, இனிமே பேசுறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல எழிலு. என் கனவு, என் உழைப்பு, என் முதல் அச்சீவ்மெண்ட் எல்லாமே என் கையை விட்டு போயிடுச்சு. பாக்யா வருத்தமா சொல்ல, என்னமா சொல்றேங்கிறாரு எழில். ஏன் பாக்யா, நீ உன்னை பத்தி மட்டும்தான் யோசிக்கிற. நீ அந்த ரெஸ்டாரண்ட் ஓனரை பத்தி யோசிக்க மாட்டியா? கடன் பிரச்சனைன்னு வந்தா யாரா இருந்தாலும் சொத்தை விக்கதானே செய்வாங்க. ஈஸ்வரி கேக்க, அத்தை, அவரு ரெஸ்டாரண்ட் விக்கிறதுக்கு கடன் பிரச்சனை மட்டும் காரணம் இல்ல, வேற ஒருத்தரும் காரணம். பாக்யா சொல்ல, வேற ஒருத்தரான எழில் கேக்குறாரு. யாருமான்னு செழியன் கேக்க, நான் அழிஞ்சே ஆகணும்னு ஒருத்தர் நினைக்கிறாருல, அவர்தான் காரணம். பாக்யா சொல்ல, ஆன்ட்டி, நீங்க என்ன சொல்றீங்கன்னு சுத்தமா புரியவே இல்ல ஆன்ட்டி அப்படின்னு ஜெனி சொல்ல, இனியாவோட மாமனார் தான் இந்த ரெஸ்டாரண்ட்ட வாங்கியிருக்காரு. பாக்யா சொல்ல, எல்லாருமே பயங்கர அதிர்ச்சியா இருந்தாலும் கோபி ரொம்பவே அதிர்ச்சியா பாக்குறாரு. அதிர்ச்சியில அப்படியே சேர விட்டு எழுந்து நின்னுறாரு. அம்மா, என்னம்மா சொல்றீங்கன்னு அமிர்தா கேட்க, அப்புறாங்கிறாரு எழில். உனக்கு நல்லா தெரியுமான்னு கேட்க டென்ஷன் ஆகுற பாக்யா, தெரியும்டா, இன்னைக்கு ரெஸ்டாரண்ட் வாசல்ல வச்சு அவரை பார்த்தேன். அவரும் ரெஸ்டாரண்ட் ஓனரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. பாக்யா சொல்ல, எழுந்து நிக்கிற ஈஸ்வரி, 2 பேரும் முன்னையே தெரிஞ்சவங்களா இருக்கலாம். பனைமரத்துக்கு கீழே உட்கார்ந்து பாலை குடிச்சாலும் கல்லு மாதிரிதான் தெரியும். உனக்கு ஏற்கனவே அவரை பிடிக்காது அப்படின்னு சுதாகருக்கு பயங்கரமா முட்டு கொடுக்க டென்ஷன் ஆகுற பாக்யா, அத்தை, இனியா மாமனார் என்கிட்ட பேசினாரு. நான் நடத்திட்டு இருக்க ரெஸ்டாரண்ட் விலைக்கு வாங்கினதா அவரு வாயாலேயே சொன்னாரு அப்படின்னு எரிச்சலோட சொல்ல,
எனக்கு புரியல பாக்யா. அவரு எதுக்கு அந்த ரெஸ்டாரண்ட்ட விலைக்கு வாங்கணும் அப்படின்னு அடிமடைய நாட்டம் கோபி கேட்க, வேற எதுக்கு? என்ன பழி வாங்குறதுக்கு தான் அப்படின்னு பாக்யா சொல்றாங்க. கோபி புரியாமையே நிக்க, உன்னை எதுக்கு அவரு பழி வாங்கணும்? ஈஸ்வரி கேட்க, அவரு இருக்க இடத்துக்கு அவர் இப்படிதான் சீப்பா பிஹேவ் பண்ணுவாரா? கோபி கேட்க, அவரு சீப்பானவர் தான், ரொம்ப ரொம்ப கேவலமானவரு. பாக்யா வேகமா சொல்ல, அம்மா நீ ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கம்மா அப்படின்னு அடிமுட்டாள் செலியன் சொல்ல, நான் எல்லாரையும் சரியாத்தான் புரிஞ்சிட்டு இருக்கேன். நீங்க தான் அவரை தப்பா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. படிச்சு படிச்சு சொன்னேன் அவரு சரியில்லை சரியில்லைன்னு. நீங்க 3 பேரும் தான் அவருக்கு வக்காலத்து வாங்குனீங்க. பணக்காரரு பொய் சொல்ல மாட்டாரு அது இதுன்னு என்னென்னமா சொன்னீங்க. இப்ப அவரு என்னோட 2 ரெஸ்டாரண்ட்டையும் சுருட்டிக்கிட்டு போயிட்டாரு. பாக்யா சொல்ல, ஏய் என்னமோ அப்படின்னு குழம்பியே நிக்கிறாரு கோபி. அம்மா இதோ பாரு, நீ சொல்ற மாதிரி நடந்திருக்கல, வாய்ப்பே இல்ல. செலியன் சொல்ல, இதோ பாருடா, உங்ககிட்ட எல்லாம் நிரூபிக்கிறதுக்கெல்லாம் என்னால முடியாது. அப்படியே நிரூபிச்சாலும் நீங்க நம்ப மாட்டீங்க. இனியாவ அவர் பையனுக்கு பொண்ணு கேட்டு வந்தப்பவே அவருக்கு வேற ஒரு திட்டம் இருக்குன்னு நான் சொன்னேன். இப்போ அவரோட திட்டம் நிறைவேறிடுச்சு. பரவாயில்ல பரவாயில்ல, என் சொத்தை எல்லாம் அபகரிச்சுக்கிட்டு அவரு சந்தோஷமா இருக்கட்டும். ஒவ்வொரு தடவையும் அவரு இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது எனக்கு இனியாவ நினைச்சு பதறுது. பாக்யா சொல்ல, பாக்யா அப்படின்னு கோபி ஏதோ சொல்ல வர, யாரும் எதுவும் பேச வேண்டாம். இனியாவ பகடக்காயா வச்சு அவர் அடைய வேண்டியதெல்லாம் அடைஞ்சிட்டாருன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேல இனியாவ வச்சு அவரு ஏதாவது யோசிக்கிறதா இருக்கட்டும், அவரை நான் சும்மாவே விட மாட்டேன். பாக்யா சொல்ல, என்ன பாக்யா பேசுற? சம்மந்தி அவரு இப்படிலாம் யோசிப்பாரா அப்படின்னு கோபி சொல்ல, யோசிக்காம இருந்தா அவருக்கு நல்லது. ஒருவேளை யோசிச்சா அன்னைக்கு இந்த பாக்யா யாருன்னு பாப்பாரு. அவரு மட்டும் இல்ல, நீங்களும் பாப்பீங்க அப்படிங்கிற பாக்யா வெறுப்போட அங்கிருந்து போயிடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பாக்யா இனியாவுக்கு போன் பண்ண, அம்மாங்கறாங்க. இனியா குட்டி எப்படிடா இருக்க? பாக்யா கேட்க, நல்லா இருக்கேம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே, நிதிஷ் நல்லா இருக்காரான்னு பாக்யா கேக்குறாங்க. நல்லா இருக்காரு. இனியா சொல்ல, வெளிய எங்கேயும் போகலையான்னு பாக்யா கேக்குறாங்க. இனிமே தாமா போகணும்னு இனியா சொல்ல, நிதிஷ் பக்கத்துல இருக்காராமான்னு பாக்யா கேக்குறாங்க. இல்ல, அவரு குளிச்சுக்கிட்டு இருக்காரு. இனியா சொல்ல, ம் உனக்கும் அவருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லல்ல? பாக்யா கேட்க, எங்களுக்குள்ள என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படிங்கிறாங்க இனியா. இல்ல, சும்மாதான் கேட்டேன். நீங்க நல்லா இருக்கீங்கல்ல? பாக்யா கேட்க, நல்லா இருக்கோமாங்கிறாங்க இனியா. நிதிஷ் நல்லா பேசுறாருல? பாக்யா கேட்க, பேசுறாரே அப்படின்னு இனியா சொல்ல, இப்ப அவரு லீவ்ல தானே இருக்காரு அப்படின்னு பாக்யா கேட்க, ஆமாங்கிறாங்க இனியா. பிசினஸ்ல எல்லாம் இன்வால்வ் ஆகுறது இல்ல? பாக்யா கேட்க, சென்னைக்கு வர்ற வரைக்கும் பிசினஸ்ல எல்லாம் இன்வால்வ் ஆக கூடாதுன்னு அங்கிள் ஸ்ட்ரிக்ட்டா சொல்லியிருக்காரு அப்படின்னு இனியா சொல்ல, பாக்யா நிதிஷ்க்கு இதுல எந்த சம்பந்தம் இல்லைன்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. உன் மாமனார் மாமியார்ல நல்லா இருக்காங்கல்ல, நல்லா பேசுறாங்கல்லன்னு கேட்க, டெய்லியும் 2 தடவை பேசுறாங்க அப்படின்னு இனியா சொல்ல, சரி சரிங்கிறாங்க பாக்யா. நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன், நான் நல்லா இருக்கேன் நான் நல்லா இருக்கேன் நானு திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்க, ஏதாச்சும் பிரச்சனையாமா அப்படின்னு இனியா கேட்க, ஐயோ பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல இனியா, ஒரு அக்கறையில தான் கேட்டேன் அவ்வளவுதான். பாக்யா சொல்ல, அக்கறையில கேக்குற மாதிரி எல்லாம் தெரியலமா, ஏதோ பயந்து போய் கேக்குற மாதிரி இருக்கு அப்படின்னு இனியா சொல்ல, எனக்கு என்ன பயம், சேச்சே அதெல்லாம் ஒண்ணும் இல்லங்கிறாங்க பாக்யா. இப்பதான் செடியண்ண வேற போன் பண்ணி இருந்துச்சுன்னு இனியா சொல்ல, ஓ அப்படின்னு பாக்யா கேட்டுட்டு இருக்காங்க. அம்மா ஏதாச்சும் சொன்னாங்களான்னு கேட்டுச்சு. உண்மையை சொல்லு, அங்க ஏதாவது பிரச்சனை போய்கிட்டு இருக்கா? இனியா கேட்க, இல்ல இனியா, நீ என்னைய விட்டுட்டு இத்தனை நாள் இவ்ளோ தூரம் தள்ளி இருந்தது இல்லைல்ல, அதான் எனக்கு பதட்டமா இருக்கு. அந்த பதட்டத்தெல்லாம் நான் வீட்ல இருக்கவங்க கிட்ட காட்டுறேன், அத வச்சு செழியன் கேட்டிருப்பா அவ்வளவுதான் அப்படின்னு பாக்யவா ரொம்பவே சமாளிக்க, வேற ஒண்ணும் இல்லைல்ல அப்படின்னு இனியா சந்தேகமா கேக்குறாங்க. வேற ஒண்ணும் இல்லம்மா அப்படின்னு பாக்யா சொல்லிட்டு இருக்கும் போதே, யாரு இனியான்னு கேட்டுட்டு நிதிஷ் வர்றாரு. அம்மா அப்படின்னு இனியா சொல்ல, கூட நான் பேசுறேன்னு போனை வாங்குறாரு. ஹலோ ஆண்டி எப்படி இருக்கீங்கன்னு சதீஷ் கேட்க, ஆ நீ எப்படிப்பா இருக்க அப்படின்னு பாக்யா கேட்க, நான் நல்லா இருக்கேன் ஆண்டி, உங்க பொண்ணையும் நான் நல்லா பாத்துக்கிறேன். ஈவினிங் ஷாப்பிங் போறோம், எங்க அம்மா ஒரு பெரிய லிஸ்டே கொடுத்திருக்காங்க. உங்களுக்கும் ஏதாவது வேணும்னா எங்க கிட்ட சொல்லுங்க, வாங்கிட்டு வர்றோம் அப்படின்னு நிதிஷ் சொல்ல, எனக்கு எதுவும் வேண்டாம்ப்பா அப்படிங்கிறாங்க பாக்யா. இனியா கிட்ட கேட்டாலும் எதுவும் வேணாங்கிறா, உங்களை கேட்டாலும் எதுவும் வேணான்னு சொல்றீங்க அப்படின்னு நிதிஷ் சொல்ல, நிஜமாவே எனக்கு எதுவும் வேணாம்ப்பா அப்படின்னு பாக்யா சொல்ல, அப்படிலாம் சொல்லாதீங்க ஆண்டி, நாங்களே ஏதாவது நல்ல கிஃப்டா வாங்கிட்டு வரோம். சரி நான் இனியா கிட்ட குடுக்குறேங்கிறாரு நிதிஷ். ஒரு நிமிஷம் இருப்பாங்கிற பாக்யா. நாங்க இல்லாம இனியாவுக்கு வெளியே போய் பழக்கமே இல்ல அப்படின்னு சொல்லுங்க ஆண்டி. தெரியும் ஆண்டி, நான் இனியாவ பத்திரமா பாத்துக்கிறேன். அது சினிமாவுல எல்லாம் ஏதோ சொல்லுவாங்களே,
கண்ணுக்குள்ள வச்சு பத்திரமா பாத்துக்கிறேன்னு. அப்படி பாத்துக்கிறேன் அப்படின்னு நிதிஷ் சொல்ல, இவ்வளவு பிரச்சனையிலயும் பாக்யாவுக்கு இந்த ஒரு விஷயம் நிம்மதியா கொடுக்குது. லைட்டா சிரிச்சுட்டு சரிப்பாங்கிறாங்க. சரி நான் இனியா கிட்ட கொடுக்குறேன் அப்படிங்கிற நிதிஷ் இனியா கிட்ட போனை கொடுத்துட்டு நீ பேசிக்கிட்டு நான் வந்துடுறேன்னு கிளம்புறாரு. சொல்லுமான்னு இனியா சொல்ல, வேற ஒண்ணும் இல்ல இனியா குட்டி, நான் வைக்கட்டுமான்னு கேக்குறாங்க. சரிம்மா நான் அப்புறம் கூப்பிடுறேன் அப்படின்னு இனியா போனை வைக்கிற பாக்யா அப்பாடான்னு ஒரு பெருமூச்சு விடுறாங்க. நைட் ஆகுது. எழில் ரெஸ்டாரண்ட் ஓனரை பார்க்க வர, அவர் யார்கிட்டயோ பேசிட்டு இருந்தவர் வெளியே வந்து, எழில் வாப்பா எப்படிப்பா இருக்கன்னு கேக்குறாரு. நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்கன்னு எழில் கேக்குறாரு. உன் ஃப்ரெண்டு சொல்லிருப்பானே என் நிலைமைய பத்தி அப்படின்னு ஓனர் சொல்ல, சொன்னா அங்கிள் அப்படின்னு எழில் சொல்ல, இப்பதான் நிலைமை சரியாகிறதுக்கான வாய்ப்பு தெரியுது. வா எழில், காஃபி டீ ஏதாவது சாப்பிடலாம் அப்படின்னு ஓனர் இன்வைட் பண்ண, பரவாயில்ல அங்கிள் தேங்க்ஸ்ங்கிறாரு எழில். நீ எடுத்த படத்தை பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சுப்பான்னு பாராட்டுறாரு அவரு. ஓ தேங்க்யூ சோ மச் அங்கிள்னு எழில் சொல்ல, அடுத்து என்ன படம் பண்ண போற அப்படின்னு அவரு கேட்க, அதுக்கான ஒர்க்கு தான் இப்ப போயிட்டு இருக்கு அங்கிள், அனௌன்ஸ்மெண்ட் சீக்கிரமே சொல்லிடுவோம். எழில் சொல்ல, ஆல் த பெஸ்ட்ங்கிறாரு அவரு. தேங்க்யூ சோ மச்ங்கிற எழில் தயங்கி நின்னுட்டு இருக்காரு. ரெஸ்டாரண்ட் விஷயமா ஏதாவது பேச வந்தியான்னு அவரு கேட்க, ஆமா அங்கிள்ங்கிறாரு எழில். நிலைமை கைமீறி போயிருச்சுப்பா, நான் என்ன பண்றது, எனக்கு வேற ஆப்ஷனே இல்ல அப்படின்னு அவரு சொல்ல, எனக்கு புரியுது அங்கிள், இப்போ மறுபடியும் ரெஸ்டாரண்ட் அம்மா கிட்டயே கொடுங்க, அம்மாவே நடத்திட்டுலாம் நான் இப்ப கேட்க வரல அங்கிள், எனக்கு ஒரே ஒரு சின்ன சந்தேகம் தான், அத கிளாரிஃபை பண்ணிட்டு போலான்னு தான் இங்க வந்தேன். எழில் சொல்ல, சொல்லுப்பாங்கிறாரு அவரு. அந்த ரெஸ்டாரண்ட்டை யாரு அங்கிள் வாங்குறாங்க? எழில் கேட்க, எதுக்காக கேக்குறேங்கிறாரு ஓனர். இல்ல சும்மா தெரிஞ்சுக்கலான்னு தான் அப்படின்னு எழில் சொல்ல, வாங்குறவங்க அவங்களே நடத்த போறதா சொல்லிக்கிட்டாங்க, யாருக்கும் ரெண்டுக்கு விடுற மாதிரி எல்லாம் தெரியல, உங்க அம்மாவுக்காக அவங்க கிட்ட பேசலாம்னு நினைச்சா அது வேலைக்கு ஆகாதுப்பா அப்படின்னு அவர் சொல்ல, இல்ல இல்ல அங்கிள் நான் அதுக்காக எல்லாம் கேட்கல, ஜஸ்ட் சும்மா தெரிஞ்சுக்கலான்னு தான் கேக்குறேன் அப்படின்னு எழில் சொல்ல, சுபாஷ்னு ஒருத்தர் டெக்ஸ்டைல் பிசினஸ் பண்றாரு, ரொம்ப பெரிய ஆள் போல இருக்கு, அவர்தான் இந்த ரெஸ்டாரண்ட வாங்குறாரு அப்படின்னு ஓனர் சொல்ல, யார் அங்கிள் சொன்னீங்க, சுபாஷ்னா அப்படின்னு எழில் கேட்க, ஆமாப்பா அப்படிங்கிறாரு ஓனர். உங்களுக்கு நல்லா தெரியுமான்னு எழில் கேட்க, அது எப்படி எனக்கு தெரியாம இருக்கும் அப்படின்னு அவரு கேட்க, இல்ல அங்கிள் நீங்க சுதாகர்ன்ற பேரை மாத்தி சுபாஷ்னு ஏதாவது சொல்றீங்களான்னு தான் எழில் கேட்க, இல்ல சுபாஷ் தான் வாங்குறாரு அப்படின்னு அவரு உறுதியா சொல்றாரு. இல்ல வேற யாருக்காவது அவரு வாங்குறாரா அப்படின்னு எழில் கேட்க, அவருக்காக தான் வாங்குறாரு, அவர் தான் ரெஸ்டாரண்ட நடத்த போறாரு அப்படிங்கிறவரு. என்னாச்சு எழில்னு கேக்குறாரு. இல்ல அங்கிள் அந்த ரெஸ்டாரண்ட உங்ககிட்ட மிரட்டி எதுவும் வாங்குனாங்களா அப்படின்னு எழில் கேட்க, இல்லையே அப்படின்னு அவரு சொல்ல, அந்த மாதிரி ஏதாவது இருந்தா கொஞ்சம் தயங்காம சொல்லுங்க அங்கிள்ங்கிறாரு எழில். சிரிக்கிற ரெஸ்டாரண்ட் ஓனர், எனக்கும் கொஞ்சம் ஆள் பலம் இருக்கு, என்கிட்ட இருந்தெல்லாம் யாரும் மிரட்டி எல்லாம் வாங்க முடியாது அப்படின்னு அவரு சொல்ல, எனக்கு புரியுது அங்கிள். எழில் சொல்ல, நான் முழு மனசோட தான் என் ரெஸ்டாரண்ட் விக்கிறேன் அப்படின்னு அவரு கன்ஃபஸ் பண்ணிடுறாரு. ஓ ஓகே அப்படின்னு எழில் சொல்ல, நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காதங்கிறாரு அவரு. சேச்சே அப்படியெல்லாம் எதுவும் இல்ல, நான் எதுவும் தப்பா நினைக்கல, நான் அப்படியே கிளம்புறேன் அங்கிள்ங்கிறாரு எழில். சரிப்பான்னு சொல்ல, பாக்கலான்ட்டு எழில் கிளம்புறாரு. கழுத கேட்டா குட்டிச்சவருங்கிற மாதிரி கோபி நேரா சுதாகர் வீட்ல வந்து உட்கார்ந்துருக்காரு. சுதாகர் வேக வேகமா அங்க வந்து, சாரி சம்மந்தி லேட் ஆயிடுச்சா அப்படின்னு ஃபார்மலா கேட்க, இல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்ல இட்ஸ் ஓகேங்கிறாரு கோபி. உட்காருங்கன்னு சொல்லிட்டு தானும் உட்கார்றாரு. சாரி உங்களை ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டேன்னு நினைக்கிறேன் சுதாகர் ரொம்பவே ஃபார்மலா சொல்ல, இல்ல இல்ல இட்ஸ் ஓகே ஒண்ணு இல்ல நோ ப்ராப்ளம்ங்கிறாரு கோபி. இனியா கிட்ட பேசுனீங்களான்னு சுதாகர் கேட்க, பேசுனேங்கிறாரு கோபி. ரெண்டு பேரும் ரொம்ப ஹாப்பியா ஜாலியா ஊர் சுத்திட்டு சந்தோஷமா இருக்காங்க. பிள்ளைங்க சந்தோஷமா இருக்கிறத பாக்குறது ஒரு தனி சந்தோஷம் தான், என்ன சொல்றீங்கன்னு சிரிச்சுக்கிட்டே ஒத்த புருவத்தை உயர்த்தி கேக்குறாரு சுதாகர். கரெக்ட் கரெக்ட் அப்படிங்கிற கோபி தயங்கி உட்கார்ந்துருக்காரு. நீங்க என்ன ஒரு மாதிரியா இருக்கீங்க சுதாகர் கேட்க, அது வந்து அப்படின்னு வார்த்தைகளை முழுங்கிட்டு இருக்காரு கோபி. என்னாச்சு, எனி ப்ராப்ளம் சுதாகர் கேட்க, எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு அவரையே பார்த்துட்டு உட்கார்ந்துருக்காரு கோபி. மீதி என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.